கடந்த வாரம் நாம் சீடர்களின் பெருமை என்ற தலைப்பிலே இங்கே பேசினோம். ஆனால் அதை முழுமையாக பேசினோமா என்றால் காலம் போதாத காரணத்தினாலே நாம் இடையிலேயே இருக்கிறோம். சீடர்களுடைய பெருமை என்றால் சொல்லக்கூடிய அளப்பற்கரியது. ஒரு நல்ல குருவிடம் சீடனாக இருக்கக்கூடியவனுடைய பெருமை என்பது வாயால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பாக்கியவான்களை பற்றித்தான் நாம் கடந்த வாரம் பேச ஆரம்பித்தோம். ஆனால் இன்றைய தலைப்பு ஞானம் யாருக்கு? ஞானம் யாருக்கு என்ற தலைப்பிலே ஞானம் யாருக்கு கிடைக்கும்? நல்ல குருவினை அடைந்தவனுக்கு இந்த ஞானம் கிடைத்து விடுகிறதா? இல்லை பற்றுகளை துறந்ததை போல் சந்நியாசம் ஏற்றுக்கொண்டவனுக்கு இந்த ஞானம் கிடைத்து விடுகிறதா? இல்லை என்றால் பிரணயாம பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோமே, அது போன்ற பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கிறவனுக்கு இந்த ஞானம் கிடைக்கின்றதா? பற்றுகளை துறந்ததை போல் நாம் பாவனை செய்து கொண்டு இந்த வாழ்க்கையே பொய் என்று நாடகமாக பேசிக்கொண்டே அலைகின்றோம். இவர்களுக்கெல்லாம் ஞானம் கிடைக்கின்றதா? இல்லை என்றால் இன்னும் ஒருபடி மேலே போனால் பகவானுடைய பின்னாடி நடந்து கொண்டு போனவர்களுக்கு ஞானம் கிடைத்ததா? கிடைக்கலையே. யாருக்கு ஞானம் கிடைச்சது? பகவானுடைய பின்னாடி போறவனை காட்டிலும் பகவான் சொன்னபடி கேட்பவனுக்கு வேண்டுமானால் கிடைக்கலாம். சிறந்த பிரம்மஞானியை அடைந்தவனுக்கு இந்த பூமியிலே எல்லோருக்கும் ஞானம் கிடைத்து விடுகிறதா என்றால் கிடையாது. அப்படி என்றால் ஞானம் யாருக்கு கிடைக்கிறது? இவ்வளவு சொல்லுகிறீர்கள். பற்றை துறந்து பரதேசியாய் அலைபவனுக்கு கூட கிடையாது என்று சொல்லுகிறீர்கள். நல்ல பிரம்மஞானியை அடைந்தவனுக்கு கூட கிடையாது என்று சொல்லுகிறீர்கள். நல்ல வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்று தெளிந்தவனுக்கும் கிடையாது என்கிறீர்கள். நான் மூச்சு வந்த காற்றை அளக்கும் கணக்கை நான் கற்றுக் கொண்டிருக்கிறேன், பிரணயாம பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறேன் என்பவனுக்கும் கிடையாது என்கிறீர்கள். நான் குருவினுடைய பின்னாடியே அவருடைய பணிவிடைகளை செய்து கொண்டு ஒரு குருவினுடைய ஆசிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவன் என்றாலும் எனக்கு கிடையாது என்கிறீர்களே. அப்படியானால் ஞானம் யாருக்கு? ஞானம் யாருக்கு என்றால் நல்ல விவேகிக்கு மட்டும்தான் ஞானம். நல்ல புத்திமானுக்கு மட்டும்தான் ஞானம் சொந்தமாகிறது. இப்போ இவ்வளவு இருந்தாலும் நல்ல குருவை போய் சரணடைந்தால் நல்ல குருவிடம் இருந்தாலும் கிடைக்காதா என்று கேட்டால், குரு எதை சொல்லிக் கொடுக்கின்றார், எதற்காக அவர் சில செயல்களை செய்கின்றார், அவர் சொல்லக்கூடிய சொல்லிலே என்ன தத்துவம் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவில்லாதவன் எப்படி வாழ்கின்றான் என்றால், அவரை ஒரு தந்தையாக, ஒரு தாயாக, நல்ல ஒரு குருவாக, அதாவது ஒரு எஜமானனாக தான் கேட்கின்ற அந்த உலக சுகங்களுக்கான தடைகளை நீக்கக்கூடிய பெருமானாக பார்த்துவிட்டு போய்விடுகிறார். ஞானம் என்பது வேறு. அது நல்ல விவேகிக்கு மட்டும்தான் சொந்தமானது என்று சொல்லப்படுகிறது. சரி, அப்படியானால் விவேகியாக இருந்தாலும் கூட அடுத்த கட்டமாகத்தான் இங்கே குருவினுடைய முக்கியத்துவம் வருகிறது. எல்லா வேதங்களும் சொல்லுகிறதே, நீங்கள் நல்ல குருவை அடைந்தால் போதுமானது. ஒரு குருவை அடைந்தவன் மிகப்பெரிய பாக்கியசாலி என்று சொல்லப்படுகிறதே. அப்ப நாங்கள்லாம் குருவை அடைந்திருக்கிறோமே, ஞானம் அடைய மாட்டோமா? இதுவரை எத்தனை பேர் அப்படி குருவை அடைந்தவர்கள் எல்லாம் ஞானம் அடைந்திருக்கிறார்கள் என்பதை பார். இதிலே நல்ல குருவை அடைவது வேறு இருக்கிறது, நல்ல பிரம்மஞானியை அடைவது. பிரம்மத்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். இம்பெருமான் அப்படித்தான் பாடம் நடத்தினார். அவர் மிகச்சிறந்த அத்வைதி. ஆனால் நாம் நம்மை மாற்றிக் கொண்டோமா என்றால் கிடையாது. நாம் சில பழக்க வழக்கங்களை தொன்று தொட்டு நம்மளுடைய பரம்பரையாக நம்மளுடைய எத்தனையோ ஜென்மங்களாக வைத்திருக்கிறோம். அதை நாம் மாற்ற மாட்டோம். அதை நாம் மாற்றப் போவது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட திசையிலேயே பயணிக்கக்கூடியவர்கள் தான் நாம் எல்லாம். குழாயில தண்ணி வரலைனாலும் ஒரு ஓட்ட திறந்து மூடி பார்ப்போம். தண்ணி வரலைன்னு தெரியும் நமக்கு. அந்த குழா ரொம்ப நாளா தண்ணி வரலைன்னு தெரியும், பக்கத்துல போய் ஒரு ஓட்ட திறந்து பார்ப்போமே. அது ஒரு ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பழக்கத்தை மாற்ற முடியாது. அப்படித்தான் வாழ்கின்றோம். இந்த உலக ஆசைகளிலே, இந்த உலக பந்தங்களிலே, இந்த பணம், சொத்து, காசு, புகழ் இவைகளிலேயே ஊறி போனவர்கள் இந்த ஒரு திசையிலேயே தான் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்.
தன்னுடைய விவேகத்தினாலே தன்னுடைய புத்தியினாலே திசையை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமை படைத்தவர்களாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் குருவினுடைய போதனை புரியும். குரு எதற்காக சொல்லுகிறார்? கல்லை தூக்கி போட சொல்லுகிறார் என்று கேட்டால் என்ன எல்லாரும் கல்லை தூக்கி போட சொல்றாங்க? என்னுடைய கர்மம் விலகும், நான் வந்த காரியம் நிறைவேறும், நான் நினைத்ததெல்லாம் நடக்கும். எம்பெருமான் எனக்கு ஏதோ ஒரு பயிற்சி தருகிறார். என்ன பயிற்சி தருவார்? இங்க இருந்து அங்கே கள்ளத்துக்கு போறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு உனக்கும் தெரியும், எனக்கு தெரியும். திரும்ப அந்த கள்ளத்துக்கு இங்கிட்டே வச்சுருவாரு. இந்த கல்லை தூக்கி அங்கே போடுவாரு. அடுத்து ஒரு 15 நிமிஷத்துல அந்த கல்லை தூக்கி இங்கேயும் வச்சிருவாரு. பலன் கருதாமல் எந்த கர்மங்களையும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் மனிதர்கள். எல்லாவற்றிலும் இவன் எப்பொழுதுதான் ஆரம்பத்தில் போன மனிதன் பகவானிடம் 20 வருஷத்துக்கு முன்னாடி போய் கல்லை எப்படி தூக்கி போட ஆரம்பிச்சோமோ அதையே 25 வருடத்துக்கு பின்னாலும் அதே சிந்தனையிலே தூக்கி போட்டவன் மூடனாக போய்விடுகிறான். சாமி சொல்றாரு, செய்யறோம், அதுல என்ன பலனும் இல்லை, என்ன பலன் இருக்கு, பலன் கருத எதுவுமே தேவையில்லை, இறைவனுடைய செயல் இறைவனுடைய சொல் சொல்லி செய்கிறேன் என்று செய்தவர்கள். அந்த கல்லை தூக்கும் போது போடும்போது கூட தன்னை ஆராய்ச்சி செய்து கொண்டவன் இங்கே எப்படி என்று கேட்டால் மாதா மதி மேயம் என்று ஒரு 3 சொல்லுவார்கள். சமஸ்கிருத மொழியிலே சொல்லுவார்கள். அறிவது, அறிவு, அறியப்படுவது. இதை ரமணனுடைய வார்த்தையிலே சொன்னால் என்ன? காண்பான் காட்சி என்று 2 இருக்கிறது என்று சொல்லுவார்கள். காண்பானை பாருங்கள், காட்சியை வெளியிலே பார்க்கிறோம், எல்லாம் பார்ப்போம். ஆனால் உள்ளே இருந்து ஒருவன் பார்க்கிறான் பாருங்க, அவனை யாருன்னு பாருன்னு சொல்வார். அதுதானே நான் யாருன்னு பார்க்கிற அந்த வித்தையனை. அந்த அப்படி பார்க்கும் பொழுது கூட அதிலே ஒன்று, அந்த உள்ளே இருந்து பார்ப்பவன் யார்? அப்படி பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து யாரும் பார்க்கிறவன் தெரியாது. பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவன் தெரிய மாட்டான். அப்படி ஒரு மனிதன், அப்படி ஒரு உயிர்தனை உள்ளே இருக்கிறதா என்பது கிடையாமல் போய்விடும். அதற்காகத்தான் அவங்க பார்க்க சொல்றாங்க. இப்போ நல்ல விவேகிக்கு இந்த ஞானம் கிடைக்கிறது. நான் நல்ல விவேகியா விவேகி இல்லையா என்பது என்னுடைய முயற்சியை பொறுத்து, என்னுடைய சாதனங்களை பொறுத்து, நான் யோகத்திலே எப்படி வைராக்கியமாக இருக்கிறேன் என்பதை பொறுத்து அந்த விவேகத்தன்மை நிர்ணயிக்கப்படுகிறது. இரண்டாவதாகத்தான் சொல்லப்படுகிறது இந்த ஞானம் யாருக்கு என்ற சொல்லிலே இரண்டாவதாகத்தான் நல்ல குருவினை அடைய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. முதல்ல புத்திமானா இருக்கார், இல்லை என்றால் பரமார்த்த குருவும் அவருடைய சீடர்களை போலத்தான். மட்டி, இளைச்சல், பேதை, முட்டாள், இப்படி ஒரு 5 சீடர்களை வைத்துக் கொண்டு ஒரு பரமார்த்த குரு கதை இருக்கிறது. அப்படித்தான் நாம கதைகளை படிப்போம். குருவை பார்த்த மாத்திரத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சீடர்கள் எல்லாம் இந்த ஞானத்தை அடைய விரும்புவர்கள் எல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கடந்த வாரம் நாம் பேசி. ஆனால் அப்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா? இதுவரை நம்மளிடம் அகங்காரம் ஒன்றாவது லேசாவது குறைந்திருக்கிறதா என்று பார்த்தால் அப்படி கிடையாது. இல்லை, பக்தியையாவது சரியாக செலுத்துகிறோமா என்று கேட்டால், பக்தியை சரியாக செய்கிறோமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. பௌர்ணமி அமாவாசைக்கு பக்தி நம்ம பக்தி, மற்ற நாள் சாமியே இல்லாதது மாதிரி. அஞ்ஞானத்தை முழுமையாக அழிக்க முடியாதவன் விவேகியாக எப்படி இருக்க முடியும்? சிலை வணக்கம் கூடாது என்று இங்கே சொல்லவில்லை, செய்யுங்கள். ஆனால் அந்த சிலை வணக்கத்தை செய்பவன் எத்தனாவது தர பக்தியிலே இருக்கிறான் என்பதை உணர்கிறேன். இங்கே வணங்கத்தக்க பொருள் எதுவுமே இல்லை இந்த பூமியில். இந்த பூமியிலே எல்லாம் ஆன்மா, எல்லா பிரம்மம் என்றால் யார் யாரை வணங்குவது? பெருமான் அப்படி சொல்லிக் கொடுத்தாரா? என்னை கும்பிடுறா, டேய் சாமி என்னை கும்பிடுறான்னு சொல்லி இந்த விவேகியை அவர்கள் அப்படி சொல்லுவது கிடையாது. இந்த புத்திமான்களை அவர்கள் அப்படி சொல்லுவது கிடையாது. இந்த ஞானத்தை தேடுவனை அவனை அப்படி சொல்லுவது கிடையாது. ஞானத்தை தேடுபவன் கையை எடுத்தால் என்னடா போடாங்க, மேலை தொட்டு காலை தொட்டு வணங்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு 1000 திட்டுகள் இருந்தது. சாமி என்று சொன்னால் கூட அவரும் நம்மளை சாமி என்று சொன்னாரே ஒழிய அதை தகுந்த அர்த்தம் என்று சொல்லும் பொழுது அதற்கும் திட்டினார். நாம கண்கூடாக பார்த்தோம். அப்ப நாம புத்திசாலியாக இருந்து கொண்டு ஒரு குருவினுடைய அந்த தாத்பரியத்தை அறிந்து குரு என்ன சொல்லுகிறார், என்ன செய்கிறார், அதன் மூலமாக நான் பிரம்மத்தை எப்படி கற்றுக்கொள்வது, பிரம்மத்தை எப்படி உணர்ந்து கொள்வது, பிரம்மத்தை எப்படி அறிந்து கொள்வது என்ற சிந்தனையில் இருக்கக்கூடிய விவேகிக்கு மட்டும்தான் இந்த ஞானம் என்பது கிடைக்கும். அதற்கு அடுத்த கட்டமாகத்தான் நல்ல குருவினை சொல்லுகிறார்கள், நல்ல பிரம்மஞானியை சொல்லுகிறார்கள். முன்னொன்று இப்பொழுதெல்லாம் குருமார்கள் நிறைய பேர் நம்ம எடுத்துக்கிட்டா நம்மளோடு வாழ்ந்தவர்களே நிறைய பேர்கள் தங்களை குரு என்று அறிமுகப்படுத்துகிறார்கள். அதிலே தவறு கிடையாது. பக்குவன் சீடன் நல்ல பக்குவனாக இருக்க வேண்டும். அதை விட குரு மிக நேர்த்தியாக இருக்க வேண்டும். அவனுக்கு எதை சொல்லிக் கொடுக்கின்றான்? இந்த உலகத்தையே ஆளுகின்ற, இந்த உலகத்தை படைத்து காக்கின்ற பிரம்மத்தை உணர்த்தக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி குருவாக இருக்க வேண்டும்.
அப்படி கூட நமக்கு கிடைச்சிட்டாங்க. ஆனால் அவர் கிடைச்சி 20 வருஷமா கிடைக்கலைன்றதுக்கு காரணம் என்கிட்ட புத்தி இல்லைங்கிறத மட்டும்தான் அக்செப்ட், அதை தான் ஒத்துக்கிறணும் எல்லாரும். இல்ல நான் நல்லா தான் இருந்தேன், எனக்கு கிடைக்கல, புத்தி இல்லாம அவர் கூட போகணும், அஞ்ஞானம் இருந்தது இன்னும் இருக்கிறது. இதற்காகத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், 3 வகையான பக்தர்கள் சீடர்களை அவர்கள் பார்க்கிறார்கள். எல்லா குருமார்கள் ஒரு சீடன் இருப்பார், கற்பூரம் போல உடனே சொன்னதை கற்பூர புத்தியுள்ள சீடன் அவன். இன்னொன்று இந்த கரிக்கொட்டையை போல இருப்பார், பிடித்து அவனுக்கு 4 தடவை சொல்லி ஊதி ஊதி பிடிக்க வைக்கிறது மாதிரி. 3வது தர சீடர்கள் இருக்கிறார்கள், வாழை மட்டையை போல இருப்பார்கள். அவர்கள் எந்த இதில் ஊதுனாலும் எதை செய்தாலும் பிடிக்க மாட்டார்கள். இந்த கற்பூர புத்தி உள்ளவனுக்கு என்னென்று கேட்டால், அவன் தன் அருகில் இருப்பதை கூட அவர்கள் விரும்புவது கிடையாது. இந்த கற்பூர புத்தி உள்ளவன் இருக்கிறான் பாருங்க, அவன் தனியாக அமைதியாக சாந்தமாக இருந்து அவன் விசாரம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவனுக்கு அந்த வாய்ப்பினை வழங்குகிறார்கள். அவனே கொஞ்சம் தூரமாவே போட, தள்ளி இரு, யோசி, நீ எப்பொழுது வேணும், தடைகள் என்ன இருக்கிறதோ நான் நீக்குகிறேன், நீ முதலே பிரம்மத்தை அறிவதற்கான அந்த வைராக்கியத்திலே அந்த முயற்சியிலே இரு என்று சொல்லி அனுமதிக்கிறார்கள் இந்த கற்பூர புத்தி உள்ளவர்கள். இந்த கரி கொட்டை மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன செய்கிறார்கள், நிறைய விஷயங்களை சொல்லித்தர ஆசைப்படுகிறார்கள். இது போன்ற அவதார புருஷர்களாக வருபவர்கள் தான் இது போன்ற சபைகளை நிர்மாணம் பண்ணி இந்த இங்க போய் ஒரு சத்சங்கங்களை இது போல கேட்டு 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 தெரிந்து அந்த கறிக்கொட்டை பிடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு செய்கிறார்கள். இது அவர்களுடைய ஏற்பாடு தான். இந்த 3வது இருக்கிறார்கள் பாருங்கள், இந்த வாழை மட்டை போல இவர்களைத்தான் வாட்டி எடுக்கிறார்கள், காய வைக்கிறார்கள். நம்ம இப்ப சொல்றோம் பாருங்க, ரொம்ப சாமி சோதிக்கிறாருங்க, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாருன்னா, வாழை மட்டை மாதிரி இருந்தேன்னா நான் அந்த மாதிரிதான் வாட்டுதலுக்கு ஆளாக வேண்டி இருக்கு. இப்படி 3 வகையான சீடர்களை எப்படி கரையேற்றுகிறார்கள் என்பது, சரணடைவது என்பதை பற்றி நான் சொன்னேன். இப்பொழுதெல்லாம் சரணம் என்பது, நாம் சரணடைவது என்பது துறவு என்பது அல்ல, மனதில் உள்ள பற்றுகளை துறந்து விட வேண்டியிருக்கிறது. ஒரு முறை நான் ராமகிருஷ்ணனுடைய ஒரு கதைகளை ஒன்றை சொல்லுகிறேன். சந்திரசேன் என்ற அவருடைய ஒரு சீடனை பார்ப்பதற்காக ரொம்ப நாள் வரமாட்டார். அவருக்கு நிறைய சீடர்கள் எல்லாம் ஆகி விடுகிறார்கள். ஒரு குரு அதைத்தான் விரும்புகிறார், தன்னுடைய சீடன் நிறைய பேர்களுக்கு தர்மங்களை எடுத்து சொல்ல வேண்டும், நிறைய பேர்களுக்கு அந்த பிரம்மத்தை பற்றிய போதனையை சொல்ல வேண்டும், நல்லவர்களாக இருக்க வேண்டும், இந்த உலகத்திலே தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த குருமார்கள் விருப்பப்படுகிறார்கள். தன்னுடைய சந்ததிகள் செய்ய வேண்டும் என்று அதையே ஒரு முயற்சியாக செய்ய வேண்டும் என்பதை ஆசைப்படுகிறார்கள். ஆனால் போலியாக நடிப்பதை அவர்கள் ஒருபோதும் அனுமதிப்பது கிடையாது. நாம எடுத்து நிறைய பேரு அப்படித்தான். நாம சொன்னோம், கடந்த வாரம் கொல்லினும் நல்ல குருவினை கொல்லுகிறது, அது நல்ல குருவை அடையாது. அதே திருமந்திரத்திலே தான் இன்னொரு பாடல் சொல்லுகிறது, குருட்டினை நீக்கும் குருவினை கொல்லாம். யார் உனக்கு இந்த அஞ்ஞானத்தை அழிக்கின்றார்கள், நீ அஞ்ஞானத்திலே ஈடுபட வேண்டாம், நீ முட்டாள்தனமான காரியங்களிலே நீ ஈடுபட வேண்டாம், பிரம்மத்தை அறிந்து கொள், எல்லாம் நீ என்பதை உணர்ந்து கொள் என்ற நல்ல தத்துவங்களை சொல்லி ஒரு மனிதனை நல்லபடியாக ஆளாக்க வேண்டும் என்று, ஞானியாக உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த குருவை நாம் அடைவது கிடையாது. அவர் மேல் சந்தேகப்படுவது, அவருடைய சாநித்தியத்தை நாம் எப்படின்னு கேட்டால் விமர்சனத்திற்குள்ளாகலாம். இதுவரைக்கும் எப்படின்னு நம்ம சாமிகிட்ட வந்தவர்கள் எல்லாருமே என்னன்னு கேட்டானா, மேக்சிமம் 99% கஷ்டங்களுக்கு போனவர்கள். 1% வேண்டுமானால் நான் என்ன, நிறைய சாஸ்திரங்களை கற்றவர்கள், வேறு குருமார்களிடம் இருந்து இங்க நம்ம சாமிகிட்ட வந்தாங்க. அந்த குரு சொல்லி இருப்பார், ஞானம் அடைய வேண்டும், ஞானம் தான் முக்கியம் வாழ்க்கையில, பிரம்மத்தை அறிய வேண்டும், இதெல்லாம் ஒரு சீடனுடைய கடமை என்று அங்கே சொல்லி இருப்பார். அதன் பிறகு இவரை அடைந்தவர்கள் எல்லாம் ஞானத்தை விரும்பியே வந்திருப்பார்கள், நிச்சயமாக அப்படித்தான் வருவார்கள். ஆனால் அவர்களும் ஞானத்தை அடைந்ததாக நாம் பார்க்கவில்லை என்பது வேறு, அப்படி ஒரு அறிகுறி தென்படவில்லையே என்பது வேறு. காரணம் என்னன்னா, அகங்காரம் கொஞ்சம் கூட குறையாது. இந்த அகங்காரம் குறையவே குறையாது. இந்த மனிதர்களுக்கும் நானும் இப்பொழுதும் பேசி பார்க்கிறேன். என்னன்னு கேட்டா, தனக்கு இந்த சபைக்கு வருவது கூட எதற்காக பகவான் இப்படி ஒரு சபையை அமைத்தார்கள், எல்லாம் பகவானே இருக்கிறாரு,
பகவான் நல்லபடியாக நல்ல தேக ஆரோக்கியத்தோடு எல்லா மனிதர்களுக்கும் எல்லா வகையான நலன்களையும் வழங்கிக் கொண்டிருக்கிற காலத்திலே இப்படி ஒரு சபையை ஆரம்பிக்கிறேன். நானே கேள்வி கேட்கிறேன். நான் இங்க அவங்க ஆரம்பிக்கணும்னு சொன்ன பொழுது இது தேவையா என்று கேட்டேன். ஏன் சாமியினுடைய, ஏன்னா அப்போது கடினமாக இருப்பார்கள் பகவான், கடினமான பேச்சு. எந்த ஒரு அமைப்புக்கும் அவர் இடம் கொடுத்தது கிடையாது. எந்த ஒரு அமைப்பையும் தொடங்குவதற்கு அவருக்கு அங்கே நாம் போய் கேட்க முடியாது. அப்படி இருந்த காலத்திலே மதுரையிலே எப்படி ஒரு சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி உருவாகிறது? மதுரையிலே எப்படி பகவான் சொன்னார்? இல்லை, பகவானுடைய சித்தம், பகவானுடைய சித்தமாக இருந்தால் அதை செய்யலாம். நாம் பகவான் இப்படி மதுரையிலே ஒரு சபை வேண்டும் என்று நினைத்தால் அதை செய்யலாம். நாம எதுவும் கேட்கக்கூடாது. அவரிடம் நாம பயப்படுவோம், திட்டுவாங்க. ஆனால் எனக்கு அதன் பின்னாலே அவர் இப்படி ஒரு சபையை அமைக்க வேண்டும் என்று, மதுரையிலும் ஞான சபை என்ற ஒன்றை அமைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதிசயமாகத்தான். ஏனால் அவர்கிட்ட போயிட்டு இருக்கிறோம், அங்கே நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம், அங்கே அவர் சொல்லக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம், எம்பெருமானை தரிசிப்பதிலே அவ்வளவு ஆவலாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்த காலத்திலே மதுரையிலே இப்படி ஒரு சபை தேவையா? அப்படி ஏன் இது போன்ற சபைகளை உருவாக்குகிறார்கள்? அப்படி உருவாக்கிய பிறகு கூட இங்கே வருவதற்கு என்னன்னா, சாமி வந்தா வருவாங்க எல்லாரும். சாமி வந்தா ஒரே கூட்டமா இருக்கும். சாமி போன உடனே ஒரு ஆளு கூட இருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, சாமி இங்க வருவதற்கும் தங்குவதற்கும் இது ஒரு இடமாக இருக்கிறது. இங்கே நாம் அவரை பார்த்து விட்டு நம்முடைய கஷ்டங்களை சொல்லிவிட்டு போவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்று தான் கருதினார்களே தவிர, அவர் இந்த நாமத்தை இந்த மதுரையிலே, இந்த கட்டடம் வேண்டாம், வேற எங்கேயோ ஒன்று, மதுரையிலே ஞான சபை என்று ஒன்றை உருவாக்குகிறாரே, அதனுடைய காரணம் என்ன என்பதை ஆராய்ச்சி செய்யவில்லை. அவர்கள் யாரும் ஈடுபடவும் இல்லை. இன்று வரை எல்லாம் நிறைய பக்தர்கள் இருக்கிறார்கள். என்னென்ன சமாதிக்கு போனா எல்லாம் கிடைக்கும். சாமியை இங்க நினைச்சாலும் கிடைக்கும். சாமியை இங்க நினைச்சாலும் என்ன நீ நினைக்கிறியோ அது கிடைக்கும். சாமியை போய் நான் இந்த இடத்துல தான், குறிப்பிட்ட இடத்துல தான் தேடி கண்டுபிடிக்கணும்னு அப்படின்னு நினைச்சேன்னு சொன்னால் அது மிகப்பெரிய தவறாக. நான் சாமி இருந்த காலத்திலேயே சொல்லி இருக்கிறேன். பகவான் இப்பதான் சாமி வந்துட்டு போனார் மதுரைக்குன்னு சொன்னாங்கன்னா நான் அப்படித்தான் சொல்லுவேன். வந்துட்டும் போறதுமாக இருக்கிறது சாமியாக இருக்க முடியாது. எங்கும் பரவி இருக்கக்கூடிய பொருள் மட்டும்தான் பகவானாக இருக்க முடியும். நீ தேகத்தை மட்டும் வைத்து சொல்லுகிறீர்கள், அது தேகத்தை மட்டும் வைத்து வருவதும் கிடையாது, போவதும் கிடையாது. உனக்கு திருப்திப்படுத்தணும். உனக்கு உன்னுடைய கண் இந்த 2 கண்ணால பார்த்தா தான் சாமின்னு நீ ஒத்துக்கிடுவார். ஏன்னு கேட்டால், உன்னால் அப்படி பறந்து விரிந்து உன்னுடைய மனதை அடக்கி எல்லை விரிந்து இருக்கக்கூடிய பிரம்மத்தை உணரக்கூடிய சக்தி உன்னிடம் கிடையாது. ஆனா நல்ல பிரம்மஞானி அடைந்தவனுக்கு அந்த பாக்கியம் இருக்கு. முதலிலே சொல்லிவிட்டேன் பாருங்கள், ஞானம் யாருக்கு என்று சொல்லும் பொழுது நல்ல புத்திமானுக்கு இருக்கிறது. இரண்டாவதாக பிரம்மஞானியை, நல்ல பிரம்மஞானியை தேடி அடைந்தவனுக்கு இருக்கிறது. மூன்றாவதாக நல்ல 4 வகை சாதனங்களையும் சரியாக செய்து கொண்டிருக்கிறவனுக்கு, வைராக்கியம் உள்ளவனுக்கு இருக்கிறது. இப்போ சிறந்த பிரம்மஞானியை நாம் அடைந்திருக்கிறோம், ஆனால் அடையவில்லை என்ற காரணத்திற்காக என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய அசல் குருவிடம் போய் சேர்ந்து விடுகிறார்கள். நம்ம சாமிகிட்ட இருந்தவங்களே நிறைய குருமார்களை தேடி அலைகிறார்கள், நிறைய இடத்துக்கு போறாங்க, நிறைய தெய்வ வழிபாடு வேறு முறைகளிலே வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் பக்தியினுடைய முடிவு அத்வைதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, நீ இவ்வளவு நாள் அலைஞ்சுக்கிட்டே இருந்தேன்னு சொல்லி சொன்னா கடைசியில் என்ன, சாகும்போது அப்படியே தான் சாகும். மரணம் உனக்கு பரிசாக வழங்கப்படும், ஞானம் பரிசாக வழங்கப்பட மாட்டார். பெருமானை அடைந்த பிறகு எம்பெருமானுக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்கிறதாக என்று கருதினாலும் கூட குருகீதை உன்னை அவ்வளவு தூரம் பழிக்கிறது. குருகீதையிலே சொல்லப்படும். ஏனென்று கேட்டால், இந்த உலகத்திற்கு தெரியும், விவேகானந்தன் மட்டும் சொல்லவில்லை, வேதங்களும் சொல்லுகிறது. எந்த கடவுள்களும் நீ நினைத்ததை போல 3 முகங்கள் 4 முகங்களை வைத்துக் கொண்டு 8 கைகளை வைத்துக் கொண்டு இந்த பூமிக்கு வந்ததும் கிடையாது, வரப்போவதும் கிடையாது. நீ எந்த திசையில் ஓடினாலும் சரி, நீ எந்த கோவில் குளங்கள் ஏறி இறங்கினாலும் சரி, முடிவில் அறிய போவது உன்னைத்தான் என்று வேதங்கள் எல்லாம் சொல்லுகிறது. அப்போ அப்படிப்பட்ட அறிவை கொடுக்கக்கூடிய எம்பெருமானிடம் இருந்து கொண்டு, அவர் அவ்வளவு அழகான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவரிடம் இருந்து கொண்டு திரும்பவும் தேடி 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 அலைந்து கொண்டு, அதை விட பெரிய கேவலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றையும் வணங்க வேண்டிய பொருள், எல்லாம் வணங்கக்கூடிய பொருள் என்றால் என்ன, எதையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது பிரம்மம், அது பிரம்மம், இது பிரம்மம், யாரை நானும் பிரம்மம். ஒரு பிரம்மம் இன்னொரு பிரம்மை வணங்குவதற்கான அங்கே என்ன வேறுபாடு இருக்கிறது? எல்லாம் பிரம்மம் என்றால் அதிலே என்ன வணக்கத்துல என்ன வந்துட போகுது? எல்லாம் சமம் என்றால் யார் யாரை வணங்குவது?
யார் யாரை வணங்க வேண்டும்? வணங்குவதற்குரிய பொருள் ஒன்றும் கிடையாது இந்த பூமியிலே. ஆனா நாம அப்படியே இருக்கிறோம். நம்முடைய இன்னும் வழிபாட்டு முறைகளிலே எவ்வளவு கோளாறு இருக்கிறது, இன்னும் எவ்வளவு கோளாறு இருக்கிறது, இன்னும் எத்தனை மூட நம்பிக்கைகளோடு நம்முடைய வழிபாடு இருக்கிறது என்பதெல்லாம் இந்த ஞானத்தை விரும்புபவர்களுக்கு தான் சொல்லுகிறேன். பக்தியிலே இருப்பவர்கள், அதிலும் உயர்ந்த பக்தி என்பது ஞானத்திற்கு தான் கொண்டு போய் சேர்க்கும். இந்த கீழ்நிலை பக்தியில் உள்ளவர்களும் மேலே வந்துதான் சேருவார்கள், அதிலே மாற்றம் கிடையாது. ஆனால் கீழ்நிலையிலே பக்தியிலே இருப்பவர்களை நாம் அதற்காக கேலியோ கிண்டலோ செய்யக்கூடாது. அவர்கள் அந்த தளத்திலே இருப்பவர்கள் தான், நாம் அப்படி இருந்தவர்கள் தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம், அதுல வந்து மாற்றம் கிடையாது. ஆனால் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு மீண்டும் பின்னோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. காலையில போய் நீ போய் மாடை வணங்கணும்ன்ற அவசியமே கிடையாது. காலையில எந்திரிச்சு மாட்டுக்கு மணி அடிச்சேன்னா என்ன கேட்கும்? மாடு என்ன கேட்கும்? மாடு என்னன்னு கேட்டீங்கன்னா காமதேனை வணங்கணும், பசுவை வணங்கணும்னு சொல்லிட்டு. பசுவை மட்டும்தான் வணங்கணுமா? ஆட்டுக்குட்டியும் பால் தருது வேணா, அதுக்கு 2 மணி ஆட்டுங்க. இல்லை எல்லாம் ஒட்டகம் பால் தருது, அதுக்கு 2 மணி ஆட்டலாம், சூடம் காட்டலாம். என்னங்க இவ்வளவு கடுமையா பேசுறீங்க? எளிமையாக பேசி இந்த பூமியில எடுத்துக்கொள்வார் யாரும் கிடையாது. நான் சரியாக இருந்தால் தான் நீ சரியாக இருக்க முடியும். ஒரு முறை விவேகானந்தனிடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விவேகானந்தனை தன் பிள்ளைக்கு கடவுள் என்று ஒரு தாயார் சொல்லிவிட்டார். அம்மா கடவுளை காட்டு. விவேகானந்தனுடைய படத்தை காண்பித்தார். இவர் தான்ப்பா கடவுள். ஓ இவர் தான் கடவுளா? சரி, நான் இவரே வணங்குகிறேன். தொடர்ந்து அந்த குழந்தை வணங்குகிறது. எப்போதும் விவேகானந்தனையே வணங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் விவேகானந்தன் உயிரோடு இருக்கிறார் அந்த காலத்தில். ஆனால் இது விவேகானந்தனுடைய கதையிலே வேறு ஒரு துறவிக்கு சொல்லப்பட்ட கதை. இருந்தாலும் இதை மாற்றி, என கதை என்று வரும் பொழுது, உதாரணத்திற்காக சொல்லும் பொழுது இப்படி மாறிக்கொண்டேதான் இருக்கும். அந்த குழந்தை நிறைய எப்போது பார்த்தாலும் விவேகானந்தனை சொல்லுவார்கள். சாமி உன்னைய திட்டிடுவார், ஒழுங்கா படிப்பா, சாமி உன்னை தண்டிச்சிருவாரு, படி, சாமி சொல்றதான் கேட்கணும், சாமி படிக்க சொல்லியிருக்காரு, சாமி உன்னை நல்லா எழுத சொல்லியிருக்காரு, இப்படியே சொல்லும் அந்த தாய். அந்த குழந்தையும் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் நிறைய சாக்லேட்டு மிட்டாயின்னு சொல்லி சாப்பிடுறாங்க, நிறைய இனிப்புகளை தின்னு. அந்த காலத்தில் இனிப்பு என்று சொல்லுவார்கள். நிறுத்த முடியலை. டாக்டரிடம் வைத்தியரிடம் கொண்டு போனால் என்ன சொல்லுகிறார்? இந்த குழந்தைக்கு இனிப்பினால் நிறைய நோய் இருக்கிறது, இனிப்பை கட்டுப்படுத்துறது. தாய்க்கு தெரியாம சாப்பிடணும், அழுது கத்துறது, புலம்புறது, இது மாதிரி செய்கிறது. இப்போ விவேகானந்தனை பார்ப்பதற்காக அந்த தாய் இந்த குழந்தையை கூட்டிக் சாமி, இவனுக்கு நீங்கள் தான் கடவுள். ஓ சொல்லு, என்ன சாமி? இல்லை, உங்களை பார்ப்பது, உங்களை தரிசிப்பதற்காக வந்திருக்கேன். சரி, இவன் ரொம்ப இனிப்பு நிறைய சாப்பிட்டு உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறான் சாமி, இவனுக்கு இனிப்பை சாப்பிட வேண்டாம்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி. ஓ அப்படியா, சரி 1 வாரம் கழிச்சு வா சாமின்ட்டாரு. 1 வாரம் கழிச்சு. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் நிறைய பேர் படிச்சிருச்சு. நிறைய தான் இப்போ தான் எல்லாமே வந்துடுது. எதில் வரல, எல்லாம் புத்தகம் ராமகிருஷ்ண மடத்தில் விற்கிறது. இதை தகுந்த நேரத்தில் எதற்காக சொல்லுகிறோம் என்றால், நம்ம ஆராய்ச்சி செய்துக்கிறோம். சொல்லிக் கொடுக்கிறவன் முதல்ல நல்லவனா இருக்கணும், கேட்கிறவன் அதை விட நல்லவனாக. இங்கே 2 விஷயம் இருக்கு. உங்களுடைய போன் எல்லாம் இப்போ வாங்கி பார்த்தேன்னா உங்களுடைய லட்சம் தெரிஞ்சிருக்கு. எல்லாருடைய போன் வாங்கி பார்த்தோம்னா, ஜெயிலர் படம் ஸ்டேட்டஸ்ல ரிப்போர்ட்ல வச்சிருக்கு. அப்புறம் அண்ணாமலை படம் பாதி பேர் இதுல இருக்கு. அப்புறம் இப்படி ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் எல்லாம் வச்சுட்டு ஞான யோகத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. ஒரு நாளைக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஞான யோக வகுப்புகளில் வந்து நாங்கள்லாம் உட்கார்ந்து கேட்குறோம் அப்படின்னு சொல்லி அதில் வேற கேட்டு என்ன செய்யறது, என்ன இது இதில் இப்படித்தான் இருக்கும் என்று எம்பெருமான் சொல்லி இருக்கிறார். இப்படித்தாண்டா இருக்கும், நீ ஓ வேலையை செய்ய, நீ ஓ வேலையை செய். 2 வாரம் எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. இங்கே இருக்கிற எல்லாரும் கத்துறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, கெட்ட வார்த்தைகளை கூட பேசுகிறாங்க. இந்த பொய் என்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? இந்த பொய் மட்டும் 3 மனிதர்களுக்கு தான் வருகிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தப்பிரமை பிடித்தவனுக்கு வருகிறது. சித்தப்பிரமை பிடிச்சவனுக்கு வருது. பைத்தியக்காரன் தான் பொய் பேசுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு எப்படியாவது என்னத்தை பேசுறதுன்னே தெரியாது, பொய் பேசிக்கிட்டே இருக்கான். இன்னொன்று, கனவு காண்பவனுக்கு இந்த பொய் வருகிறது. எதை நினைச்சு கனவு காண்கிறான்னா, இப்படியெல்லாம் நம்ம சொல்லி இவங்களை ஏமாத்தி
இல்லை இப்படி சொல்லி நம்ம நல்ல பேர் எடுத்து, இல்லை இப்படி சொல்லி நம்ம புகழ் சம்பாதிச்சு இப்படி ஒரு கனவிலே வாழ்ந்து கொண்டு பொய்யை பேசுகிறாங்க. இன்னொன்று அகங்காரத்தின் காரணமாக பொய் பேசு. இப்படி இந்த பொய் பேசுறவனை என்ன சொல்லிட்டாங்க, எடுத்த உடனே சித்தபிரமை பிடித்தவன், பொய் பேசுவவன் எல்லாம் அவனெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி இது போன்ற குணங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு, கெட்ட குணங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு எப்படி எம்பெருமான் பின்னாடியே நான் நடந்து போகிறேன், எம்பெருமானுக்கு நான் மாலை போடுறோம், ஞான சபையில இருக்கிறோம், மாலை போடுறோம், இது போன்ற வியாகியம், இது போன்ற விஷயங்களிலே ஞான சபையிலே நான் ஒத்துக்கொள்வது கிடையாது. அது ஒன்று புரிஞ்சுக்கிறது. பொங்க வைக்கிறது, பூஜை செய்யறது, மாலை போடுறது, நீங்க விரதம் இருக்கிறது, இதுவெல்லாம் என்னென்ன ஒரு சிறு உபாயமாக இருக்குமே ஒழிய நீ நல்லவனாக இல்லாமல் எதை செய்தாலும் அது வீணாக போய்விடுகிறது. இதுல மாற்றம் என்றால் நீ வேண்டுமானால் சொல்லிக்கொண்டு செஞ்சுக்க. உனக்கு சோதனைகள் வராமல் இருக்காது, நீ கஷ்டப்படாமல் இருக்க முடியாது, எல்லாம் வரும். ஆனால் எல்லாம் இந்த உலக மாயை என்ற சரியான சிந்தனையோடு ஞானம்தான் என்னுடைய வாழ்க்கையிலே முக்தி என்பதுதான் என்னுடைய லட்சியம். எம்பெருமான் எனக்கு சரியான நேரத்திலே சரியானதை கொடுப்பார் என்றால் நீ எதுவும் செய்ய வேண்டியது. குருவை எதற்கு தேடுகிறீர்கள்? குருவை தேடி எங்கே போக, அங்கே போக, இங்கே போக. அதுல இந்த குருட்ட இருந்தா இந்த சேலத்துல பாட்டியம்மான்னு ஒண்ணு இருக்கு, வைத்தியசாமின்னு ஒண்ணு இருக்கிறாங்க, பாண்டிச்சேரியில இன்னொருத்தர் இருக்கிறாரு, அங்கே இருக்கிறாங்க. 2 லட்சம் சமாதிகளுக்கு மேல் இருக்கிறது நல்ல ஞானிகளுடைய சமாதி இந்த இந்தியாவிலே 2 லட்சம் சமாதிகள் நல்ல குருமார்களுடைய சமாதிகள் இருக்கிறது. 2 லட்சம் சமாதிகளிலும் தொடர்ந்து பூஜைகள் செய்யப்படுகிறது. 2 லட்சம் சமாதிகளிலும் 2 லட்சம் பூசாரி இருந்து டெய்லி மணி ஆட்டிக்கிட்டு தான் இருக்கிறார். 2 லட்சம் ஞானி வெளியில வருவானா? 2 லட்சம் ஞானி வெளியில வந்தானா என்ன? டெய்லி அவனுக்கு வேலை தான், சாமிக்கு அந்த சமாதியில் அவன் மணி ஆட்டி அப்படியே அடிச்சு குங்க வச்சு பூசை பண்ணி எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. என்ன இவ்வளவு கடுமையாக பேச சொல்றவர் அவர் நீங்க எனக்கு என்ன நீங்க என்னடா இப்படியெல்லாம் சொல்றாரு, ஒரு வயிறாறு திட்டுறாருன்னு கேட்டேன்னா வேறு வழி இல்லை. இதனாலதான் அவர் கடமான வார்த்தைகளை கூட பிரயோகித்தார் என்று நான் நினைக்கிறேன். நல்ல மனிதனாக முதலிலே இருந்து பக்குவமாக போதிக்கக்கூடியவர் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். நான் குருன்னு சொல்லிட்டு நான் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிக்கொண்டு அகங்காரத்திலே முதலே போதிப்பவனாக இருக்கக்கூடாது, நிச்சயமாக இருக்கக்கூடாது. உன்னை சரியான வழியிலே நடத்தக்கூடியவர்கள், இப்ப நான் சொல்றேன் எதுக்காக நீ அத்வைத சிந்தனைக்கு வர வேண்டும் என்பதை கட்டாயமாக சொல்லுகிறேன். வரலைன்னா அது உங்களுடைய பிரிவு. கடவுள் ஒண்ணுதான், அது எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய பொருள். இது என்னைக்கே தெரியும் உனக்கு, சின்ன பிள்ளை இல்லை. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமா இருக்கக்கூடிய ஆனந்தமான பொருள் அது. சர்வ வேதாந்த சர்வ சித்தாந்தத்திற்கும் அதிபதி அது. அது பரமானந்தம், சச்சிதானந்தம். அப்படி இருக்கக்கூடிய பொருளை தேடி அலைவது வரைக்கும் நீ முட்டாள்தான். அதுல பௌர்ணமி அன்னைக்கு தேடி போற பாரு, அது ரொம்ப விசேஷம். என்னன்னு கேட்டேன், இன்னைக்கு பௌர்ணமி போயிட்டு வந்துடலாமா, இல்லை பௌர்ணமி அங்கே போயிடலாமா, சபைக்கு போகலாமா? அதுல முருகன் சொல்றேன், வியாழக்கிழமையான சுண்டல் நிறைய தீருது சென்னை. என்னையா வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் சார், மற்ற நாள்லாம் குருவுக்கு வேண்டாத நாள் சார். எங்கு ஞானம் வருகிறது, எப்படி வரும்? அதனாலதான் எடுத்த இடுப்பிலேயே சொல்லிவிடுகிறார் பெருமான். யாருக்கு ஞானம்? ஞானம் யாருக்கு? புத்திசாலிக்கு, விவேகிக்கு ஞானம் இருக்கிறது. இரண்டாவதாக நல்ல பிரம்மஞானியை அடைந்தவனுக்கு, பிரம்மத்தை போதிக்கக்கூடிய தகுதி படைத்தவரிடம் போய் சேர்ந்தவனுக்கு இந்த ஞானம் இருக்கிறது. அப்படி நாம பிரம்மஞானியை அடைந்திருக்கிறோமா என்று கேட்டால் நிச்சயமாக அடைந்திருக்கிறது. அதுல மாற்றம் இல்லை. அதுல எம்பெருமானை, அதுல சந்தேகமே கிடையாது. நல்ல பிரம்மஞானி எம்பெருமானை போல ஒரு ஞானி கிடைப்பதற்கு அறிவு. அந்த விவேகானந்தனுடைய கதையை சொல்லி முடித்து விடுகிறேன். ஏனென்றால் குரு அப்படி இருக்க வேண்டும், சொல்லிக் கொடுப்பவர்கள் அப்படி இருக்க வேண்டும். போனாங்க, மிட்டாய் ரொம்ப இனிப்பு சாப்பிடுறான் சாமி, அப்படியே அடுத்த வாரம் வா சாமி. சரி என்று தாய் போய்விட்டால் குழந்தையை அழைத்து. அடுத்த வாரம் கூட்டி போன உடனே ஏன் என்று கேட்டால், இந்த குழந்தை அந்த விவேகானந்தனை தான் கடவுள் என்று நினைக்கிறது. அவர் சொல்படிதான் நான் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றது. அதுக்கு நான் மீறக்கூடாது என்று நினைக்கிறது. அவர் சொல்லை மீறினால் தண்டனை கிடைக்கும் என்று நினைக்கிறது. அப்படி சாமிகிட்ட நான் நிறைய 100 வட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன், இனிமேல் இந்த தப்பே பண்ண மாட்டேன் சாமி, நான் நைட்டே பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கை இழுக்குது சாமி, கொஞ்சம் கால் இழுக்குதுன்னு சொன்னா, அப்புறம் கையும் கால் இழுக்காம நினைச்சு இல்லை, அது எத்தனை முறை இருக்கு. அவர் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி அவரு போயிட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ என்னைக்கு திருந்த போறதுல எதுக்கு எடுத்தாலும் என் மேல வேற சத்தியம் வேற பண்ணி போற, ஏண்டா உயிரை வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்தில்
அது தந்தை மகனுக்குள்ள உறவாக ஒரு செல்லமாக அன்பாக நடந்தது என்று சொன்னால் கூட இப்போது அது பைத்தியக்காரத்தனமாக தெரியுது. வைராக்கியம் இல்லாத, நல்ல புத்தி இல்லாத, நல்ல சிறந்த தத்துவங்களை கையிலே எடுத்துக்கொள்ளாமல் எம்பெருமானிடம் எப்படி எத்தனை காலத்தை வீணடித்திருக்கிறோம் என்று. இன்று உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு கூட இந்த பூமியிலே யாருக்கும் கிடைக்கும். எத்தனை ஞான சபை இந்த தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு நல்லா நெட்டில் தட்டி பாருங்க. இப்பொழுது வள்ளலாருடைய சத்தியஞான சபை நடந்து கொண்டு இருக்கிறது. அங்க என்ன நடக்கிறாங்க நாங்க போய் பாருங்க. அன்னைக்கு அவர் வச்ச விறகு இன்னைக்கு வரைக்கும் எரியுதுன்னு சொல்லி சாப்பிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு வச்சாருங்க விறகு இன்னைக்கு வரைக்கும் எரியுதுங்கிற எதை பெருமையாக கருதுகிறாங்க. இல்லை, இங்கே திருவருட்பாவிலே இங்கு முதல் அதிகாரம் இங்கு 3வது அத்தியாயம் சொல்லித்தரப்படுகிறது. எல்லாருக்கும் போதிக்கிறது. பாடலா பாடுறதுல என்ன இருக்கு? பாடுறாங்க. போதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டிய கட்டாயம் இந்த குருமார்களுக்கு இருக்கிறது. அது போல வர்றாங்க இவங்க எல்லாம். அப்போ மதுரையில ஞான சபைன்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. வச்சிருக்கிற இடத்துக்கு நாம போகணுங்கிற சிந்தனை கூட இந்த பக்தர்களுக்கு உருவா. ஏன் வச்சாரு? அது ஏதோ பொழுது போகாம இந்த வக்கீல் வச்சுக்கிட்டு அவர் பேருக்காக நடத்திக்கிட்டு இருக்கிறாரியா? அவருக்கு வேற வேலையில அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னை பெரியவனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அப்படியெல்லாம் செய்யறாரு. அவருக்கு ஒரு 2-3 பேர் சால்ரா போட்டுக்கிட்டே தெரியுறாங்க. இதே தான் அவங்களுக்கு வேலை. இதுதான் விமர்சனமாக. இது பேசுறதுனால என்ன கிடைக்கிறது? நல்லா யோசிச்சு பாருங்க. இது பேசுறதுனால எனக்கு நீ என்ன கிடைக்கிறது? எனக்கு எல்லா புகழையும் எனக்கு இன்னும் கேட்டா இன்னும் நிறைய புகழ் வேணும்னு சொல்லி கேட்டால் எம்பெருமான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். நான் பார்க்கக்கூடிய வக்கீல் தொழிலிலேயே இன்னும் நிறைய புகழை என்னால் சம்பாதிக்க முடியும். இந்த பூமியிலே நான் என்ன எனக்கு எல்லாம் நீங்க சொல்லுவதை போல ஒரு ஞானிக்கு என்ன தகுதி என்ன வேண்டும் என்று கேட்டது ஒரு சாஸ்திரத்திலே சொல்லப்படுகிறது. அவன் எல்லா விஷயங்களையுமே அறிந்து வைத்திருப்பான் ஓரளவில் என்று சொல்லுவதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லா விஷயமும் தெரியும். எம்பெருமானுடைய கருணை எனக்கு அதுக்கு மேல இருக்கு. என்ன தெரியுங்களா செஞ்சாரு? ஒரு முறை நான் ஒரு 2 வாரம் சபையில கோவிச்சுட்டு வரல. என்ன சொல்லி என்ன பேசி என்னாக போகுது? என்ன பேசினாலும் தொண்டை தண்ணி கத்திட்டு தான் போறோம். கடைசியில் ஒன்றும் நடக்க. இப்போ எந்திரிச்சு போனா அவ்வளவுதான். இப்போ எந்திரிச்சு போகும்போதே டெலிகிராம்ல என்ன படம் வந்திருக்கு, அமேசான்ல என்ன படம் வந்திருக்குன்னு தான் நீங்க போக போறீங்க. இதுல என்ன இருக்கு? இதுல என்ன மாற்றம் இருக்கு? ஆனால் இந்த மனிதர் சாமிகிட்ட போனா சாமி என்ன சொல்றாரு? உட்கார வச்சுட்டு ரொம்ப அழகா கூப்பிட்டு உட்கார வச்சு அன்னைக்கு டீ வாங்கிட்டு வர சொல்லி கொடுத்தாரு. சரி, இன்னைக்கு இவ்வளவு 2 வாரம் போகாததுக்கு வெட்டியா தொண்டது. டேய், நீ முதல்ல நல்லவனாரு, நீ முதல்ல விசாரம் பண்ணி, நீ பிரம்மத்தை உணர கத்துக்கோ, நீ தியானம் பண்ணி, நீ எல்லா வழியிலையும் நல்லவனாக இரு, ஒன்னும் யாருக்கும் போதிக்காதேன்னு. ஆஹா, நம்ம எடுத்த முடிவு மிகச் சரியான முடிவு. எம்பெருமான் நம்மளை ஆதரிக்கிறார், நமக்கு டீ வாங்கி தர்றாரு அப்படின்னு சொல்லி டீ வாங்கி கொடுத்தாரு. நைட்டெல்லாம் உட்காந்து முழிச்சுக்கிட்டே உட்காந்து ஒரு குண்டு பல்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. உடனே அப்போ ஒரு 12-1 மணி இருக்கு. 1 மணி இருக்கு. அத சாமி லேசா ஆரம்பிச்சார். சாமி போயிட்டு வர்றேன். எங்க போறேன்? மதுரைக்கு. மதுரையில் இருக்கிறவங்க எல்லாம் கொலகாரங்க உனக்கு தெரியுமா? என்ன கொலகாரங்களா? ஆமா, அவர் அப்படித்தான் வைவாய். உட்கார்றா அப்படின்னு உட்கார்ந்தாச்சு. சாமி நடந்துகிட்டே அவர் சொன்ன சொல், அவர் திட்டியது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, சொன்ன வேலையை நீ செய்ய, அதுல லாபம் நஷ்டங்களை நீ நடத்துறியா, நீ நடத்துறேன்னு சொல்றியா, நீ பேசுறேன்னு சொல்றியா, என்னுடைய முயற்சியில தான் எல்லாம் செய்யறேன்னு சொல்றியா, நான் தான் இந்த மக்களுக்கு எல்லாம் பிரம்மத்தை உணர்த்த போறேன் நீ நினைக்கிறியா? அப்படியெல்லாம் நினைச்சேன்னு சொன்னா எந்திரிச்சு போ. அவர் சொன்ன மொத்த கருத்துக்களையும் அவர் சொன்ன திட்டுன அந்த என்ன திட்டுனதை கேட்டீங்கன்னு சொன்னா காதுல ரத்தம் ஓடியும், அந்த அளவுக்கு திட்டினாரு. ஆனால் உனக்கு என்ன கொடுத்த வேலை? இந்த துரும்பை எடுத்து அங்கே போடு, இந்த கல்லை எடுத்து அங்கே போடு, இந்த செத்தைகளை அள்ளி அங்கே போடுன்னு சொல்றேன், அது மாதிரி செய்யறேன். அதுல என்ன உனக்கு பலன் கிடைக்கிறது? நான் கல்ல போ ஒரு 10 வண்டி கல்ல அள்ளி அங்கே போட்டேன், உனக்கு என்ன கிடைக்க போகுது? என்ன வேணும்னா உடம்புக்கு நல்ல தேகத்துக்கு வேணா ஆரோக்கியமாக இருக்கலாம், அந்த தேகமும் ஒரு நாள் எரிஞ்சுதான் போக போகுது. இல்லை, நீ மனசுல சந்தோஷப்படக்கூடிய பொருள்கள் வேணா கிடைக்கலாம், அந்த மனமும் ஒரு நாள் அழிந்துதான் போக போகிறது. அப்படின்னா அப்போ உனக்கு என்ன கிடைக்கிறது? ஒன்னும் கிடைக்கல. சொன்ன வேலையை இறைவன் இங்கேதான் இல்லற தர்மங்களுக்கு கூட போதிக்கப்படுகிறது. இறைவன் சொன்ன செயல்களை நாம் செய்ய வேண்டும். பகவான் சொல்லிட்டார், கல்லள்ளி போடு, மண்ணள்ளி போடு, எல்லாம் செஞ்சு. இறைவன் கொடுத்ததுதான் இந்த இல்லறம். இறைவன் கொடுத்த இல்லறத்தை நீ எப்படி இங்கே கல்ல அள்ளி போட சொன்னீங்களோ, மண்ணள்ளி போட சொன்னீங்களோ, அதைத்தான் நான் இங்கேயும் போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கேயும் இறைவன் பிள்ளைகளுக்கு நான் வேலை செய்கிறேன், இங்கேயும் என் குடும்பத்திற்கு வேலை செய்கிறேன். இறைவன்
எனக்கு சொன்ன பணி, அது இறைவன் கொடுத்த பணி. ஆனால் உன்னுடைய நீ கொடுத்த பணியாகத்தான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். அதுல எனக்கு ஒற்றும் இல்லை, உறவும் இல்லை. எம்பெருமானி பண்ணி நிறுத்த சொன்னீங்கன்னா நிறுத்திக்கிறேன். அந்த மாதிரி ஒரு திடமான சிந்தனையோடு வாழ்க்கையில இருக்கிறவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. இப்போ விவேகானந்தனை அந்த பிள்ளை போய் பார்த்தா, இப்போ ஏனென்று கேட்டால் கடவுளாக நினைக்கிறது. நாம எப்படி நினைக்கிறோமோ அப்படி. சாப்பிடாதப்பா, இனிப்பெல்லாம் சாப்பிடாத, நீ இனிமேல் சாப்பிடக்கூடாது, சரியா? சரிங்க சாமி, நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன். கேட்டு கிளம்பும் போது இந்த தாய்க்கு ஒரு சந்தேகம். ஒரு வாரம் கழிச்சு இதை வந்து சொல்லணும்னு இவருக்கு என்ன இருக்கு? போன வாரமே இதை சாப்பிடாதேன்னு சொல்லியிருந்தா நான் எனக்கு பஸ் செலவு மிச்சம். இவர் என்ன இப்படி ஒரு வாரம் கழிச்சு வந்து சாப்பிட வேணாம்னு சொல்றாரு, இதுக்கு என்னன்னு? சாமி, எனக்கு ஒரு சந்தேகம், சொல்லு தாயே. கடந்த வாரம் வந்தேன், என் குழந்தை இனிப்பு சாப்பிடுது, நீங்கள் கடந்த வாரமே சாப்பிடாதேன்னு சொல்லி இருக்கலாமே, என் பையன் அந்த ஒரு வாரம் தின்னாம இருந்திருப்பான்ல அப்படின்னு. அது வேற ஒண்ணும் இல்லை தாயே, நானு நீ வந்து கேட்கிற வரைக்கும் நான் இனிப்பு நிறைய சாப்பிடுவேன். நான் நிறைய இனிப்பா தின்னுக்கிட்டே இருந்தேன். நானே திங்கிறேனே, அப்ப இவனுக்கு எப்படி நான் அறிவுரை சொல்லுவது? இது எல்லாம் படிச்ச கதை. நானே திங்கிறேனே, இவனுக்கு எப்படி அறிவுரை சொல்லுவது என்ற காரணத்தினாலே நான் சொல்லவில்லை. நான் அந்த விஷயத்தை நான் அவனுக்கு சொல்லலை. இப்போ நான் நிறுத்திட்டேன். போன வாரத்தோட இனிப்ப ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் என்ன நினைத்து கொண்டேன் என்றால், என்னை நிறுத்த சொல்லுகிறார், அந்த சக்தி என்னை நிறுத்த சொல்லுகிறது, இனிப்பு சாப்பிட நிறுத்த சொல்லுகிறது. அது உன் மகன் வடிவிலையோ இல்லை உன்னை முன்வடிவிலையோ வந்து சொல்லுகிறதாக நானும் நினைத்துக் கொண்டேன். நான் இப்பொழுது அந்த குழந்தைக்கு சொல்கிறேன், அதுவும் நினைத்துக் கொண்டது. இதுதான் நடந்தது. அப்போ நல்ல பிரம்மஞானி, அததான் குருட்டினை நீக்கும் குருவினை கொல்ல. நல்ல யாரு நம்மகிட்ட இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை நீக்குகிறார்களோ அந்த குருவினை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள் இந்த உலகத்தை. எவன்டையாவது போய் கலிசட போயிட்ட போய் வந்துட்டு. அதுவும் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஃபேஷன் என்ன, நிறைய புக்கு, நிறைய வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இதெல்லாம் நிறைய வருது. அதில் படிச்சிடலாம், நிறைய படிக்கலாம். படிச்சுட்டு அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குருவிடம் இருந்தவர்கள் கூட என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், ஞானியை போல பாவனை செய்து கொண்டு போதிப்பதிலே கூட தவறு கிடையாது. தன்னை பிற பக்தர்களை தனக்கு அடிமையாக்கி கொள்வது, அது மிகப்பெரிய ஒரு, அது என்னன்னு சொல்றது, அதை எப்படி சொல்வது? அந்த பக்தர்களை என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சவரட்சணை செய்ய, எனக்கு பணிவிடைகள் செய்யுங்கள், என் கால கழுவு, என்னை கைய கழுவு, இப்படியெல்லாம். ஆனால் அது அவனுடைய சுதந்திரமாக இருக்கிறது. அதுல நம்ம தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் அப்படி சர்க்குருட்ட போய் மாட்டிக்கிற, அப்படி ஒரு குருட்ட, அவரை சர்க்குருன்னு சொல்லக்கூடாது, அப்படி ஒரு குரு என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தை ஏமாற்றுபவனிடம் போய் மாட்டிக்கிற கூடாது. நீங்கள் எல்லாம் எவ்வளவு புண்ணியசாலி, எவ்வளவு பாக்கியம் பெற்றிருக்கிறீங்கன்னு பார்க்க. அந்த எம்பெருமான், அதாவது இது போன்ற அசர்குருவிடம் போகின்றவர்களுடைய வாழ்க்கை என்னாகிறதுனாலதான் அந்த பாட்டு பாடுறது. குருட்டினை நீக்கும் குருவினை கொல்லார்கள். நல்ல இந்த பூமியில என்னன்னா அப்படி சொல்லி தரவனை தேடி போறது கிடையாது. அந்த 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 அவனே குருடா இருக்கிறான். அந்த குருட்டினை நீக்கா குருவினை கொள்ளுவான். யாருக்கு அந்த அஞ்ஞானத்தை போக்குவானோ அவனை போய் தேடி அடைந்து கொள்ளுவது கிடையாது. எவன் அஞ்ஞானத்தினுடைய மொத்த உருவமாக இருக்கிறானோ அவனிடம் போய் சேர்ந்து கொள்ளுவது, அவனை குரு என்று வணங்குவது, அவனிடம் அனுசரணை இருக்கு. அவனிடம் உங்கள் தயவு தேவை என்பதனால் அவனை உங்களை பிடித்து வைத்துக் கொள்வதற்காக எந்த மந்திர ஜாலமும் காட்டுவான், எந்த தந்திர ஜாலமும் காட்டுவான். தான் படித்திருக்கக்கூடிய சில புத்தகங்களை, தன்னுடைய வித்தைகளை எல்லாம் உங்களிடம் பிரயோகப்படுத்துவார்கள். இதுதான் அசர்குருமார்கள். கடைசியில குருடும் அந்த குருட்டாட்டம் ஆடி என்னன்னு கேட்டீங்கன்னா, குருடும் குழி விழுமாறி ரெண்டு பேரும் போய் ஆட்டம் போட்டு கடைசி ரெண்டு பேரும் செத்து குழிக்குள்ள போவாங்க அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது. நல்ல குருவே. அப்போ இப்ப நான் ஞானம் யாருக்கு என்ற தலைப்பிலே பாருங்க, எடுத்த உடனே சொல்லிவிட்டேன், நல்ல விவேகியாக இருக்க வேண்டும். விவேகி என்பதற்கு முதல்ல இவ்வளவு தூரம் வஞ்சது பூரா அதுக்கு தான் காரணம். உங்களை நான் வஞ்சது பூரா நல்ல பக்திமானாக, நல்ல பக்தி செலுத்தக்கூடியவர்களாக, நல்ல ஞானத்தை விரும்பக்கூடியவர்களாக, வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பதை விட முதலிலே புத்திசாலியாக இருக்கணும். அஞ்ஞானத்தை வேரோடு ஒதுக்க வேண்டும். அஞ்ஞானத்தை வேணவே வேணான்னு சொல்லணும். அதுக்காகத்தான் நான் இந்த அதுக்காக பௌர்ணமி போறவங்க எல்லாம் மனம் வருத்தப்படுவீங்க. நீங்க ஐயோ நான் பௌர்ணமி போய்கிட்டு இருக்கிறேனே, நான் இதை வேற ஒரு இப்படி திட்டுறாரே, இவருக்கு தெரியாத இல்லை, நான் நீ எப்பொழுதும் கும்பிடுன்னு சொல்றேன். மாறாக எடுத்துக்கொள்.
தவறாக எடுத்துக்கொள்ளாங்க. எப்போதும் வணங்குங்கள் எம்பெருமான், எப்போதும் நீங்க அவரிடம் நீ எப்போதும் அவருடைய பிள்ளைதான். நான் பௌர்ணமிக்கு மட்டும் பிள்ளையா இருந்துக்கிறேன்னு சொன்னா அது ஏன் தவறு இல்லையா? இல்லை என்று கேட்டால் நீ என்னன்னு கேட்டீங்கன்னா எம்பெருமானே எம்பெருமான் அந்த அந்த பிரம்மே கடவுளாக வந்து உனக்கு காட்சி அளித்து இந்த எல்லா விஷயங்களையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உன் வாழ்க்கையிலே இன்னொன்று தேவையா? இன்னொரு குரு தேவையா? அது நான் சொன்னால் தவறு என்று நினைத்தால் அது தவறாக நினைத்துக் கொள்ளலாம். நான் காலையில எந்திரிச்சு காலை எழுந்தது முதல் இறைவா எம்பெருமானே நான் உன்னுடைய சிந்தனையிலே தான் இருக்கின்றேன். உன்னை விட்டுட்டு நான் வேற இங்க இருக்கக்கூடிய பிரதானுடைய பிள்ளைகள் அதுல பகவான் ரொம்ப அட்டாச்சா இருந்தவங்க வேற எங்க போக முடியுமா? அது பொறியிலே விழுந்தது, அவ்வளவுதான். அது ஆணை வாயிலே விழுந்த கரும்பு வெளியில வராது. பகவானை விட்டு நீ யாரு வெளியே போகவே முடியாது. நீ முடிச்ச முயன்று பாரு. நீ அப்படின்னு வெளியில போனேன்னா 2 அடி அடிச்சு உள்ளுக்குள்ள இந்த வட்டத்துக்குள்ள திருப்பி வந்து விழுக வைக்கும். இந்த அவருடைய சக்தி அப்படி உன் கரையேற்றாமல் விடவே விடாது. இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி உன்னை கரையேற்றுவதற்காகத்தான் வந்தது. அதுக்காக தான் அந்த மாதிரி பாக்கியம் பெற்றவர்கள் தான் இங்கு வந்து உட்கார்ந்தார்.